ஸோ நம்ம கைஸ் எல்லாமே இப்போ வந்து திருமூர்த்தி ஃபால்ஸில் போய் குளிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ தண்ணி நல்லாவே வந்த மாதிரி தெரியுது. எப்படி இருக்கு லொகேஷன்? செமையாக இருக்கா? நீங்க சொல்லணும். நல்லா இருக்கா? ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சூப்பர். ஆமாம். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து அந்த திருமூர்த்தி டேம் வந்து நம்ம வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம ட்ரிப்பை வந்து. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம்னா நெக்ஸ்ட் வந்து அந்த திருமூர்த்தி ஃபால்ஸை வந்து பார்க்குறதுக்காக போய்ட்ருக்கோங்க. எவ்வளோ அழகாக அந்த கோயிலை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்பவே இந்த ஷூட்டிங் பார்ட் அப்படிங்கிறதுனால நிறைய மூவிஸ் வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணுறதுனால ஸோ எல்லா இடமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லொக்கேஷனுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு வரும்போது இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருவோங்க. இது வந்து திருமூர்த்தி நாதர் அப்படின்ட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த கோயிலை வந்து நம்ம வந்து வழிபட்டுட்டு கூட நம்ம போகலாம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஃபால்ஸில் குளிக்கிற மைண்டில் வந்து போகிறதுனால இப்போதைக்கு எங்கேயுமே வந்து கோயிலுக்கெல்லாம் போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் தான் போகிறோம். இந்த பிளேஸ்லேயுமே கிட்டத்தட்ட 35 மூவிஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்களாங்க. நிறைய படங்கள் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து ஜில்லா மூவியில் வந்து ஒரு என்ட்ரி சாங்கில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி 2 பேருமே வர்ற மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. ஸோ அதெல்லாமே இந்த கோயிலில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நிறையா மூவிஸ் வந்து இந்த கோயிலில் உட்காந்த மாதிரி, அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்த மாதிரி, அப்புறம் இங்கே ஒரு நந்தி இருக்கும், அந்த நந்திக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரிலாம் நிறைய மூவிஸில் வந்து நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூவிஸ்க்காக மட்டும் நான் சொல்ல வரல, நீங்கள் வந்து பார்த்தாலே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவோம். அந்தளவுக்கு வந்து ஒரு அருமையான பிளேஸ் இந்த திருமூர்த்தி ஃபால்ஸுங்க. ஸோ நம்ம வந்து போன டைமுக்கு ஓரளவுக்கு தண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். எங்கேயுமே கொஞ்சம் தண்ணி போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபால்ஸில் வந்து நல்லாவே தண்ணி வரும். ஸோ சொல்லும்போது இங்கே வந்து ரொம்பவே சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே வெள்ளம் மாதிரிலாம் போவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு வந்து போகும், இந்த பாலத்துக்கு மேலெலாம் தண்ணி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இங்கே குளிக்கிறதுக்கு யாருமே அலௌடு கிடையாது. மற்றபடி இப்போ நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா சூப்பரான டைமு, நல்லா கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணி வந்து இந்த ஃபால்ஸில் குளிக்க போகிறோங்க. கறிக்கடை பாய் மாதிரி லுங்கி போட்டுட்டு வந்துக்கிறாரு இவரு. ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டுட்டு அப்படி நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் உள்ள. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. சின்ன ஒரு ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான், அப் அண்ட் டவுன் மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே பாதை வந்து சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ நம்ம வந்து நீட்டாக நடந்து போயிட்டு இந்த பாலத்தில் இந்த ஃபால்ஸில் போய்ட்டு நம்ம வந்து குளிக்க போகிறோம். பாருங்கள், இது வந்து ரொம்பவே அருமையான பிளேஸ். ஆக்சுவலாக ரொம்ப நாள் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஃபால்ஸில் குளிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு இந்த திருமூர்த்தி ஃபால்ஸில் சூப்பராக குளிக்கிறதுக்கு எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், லொக்கேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்படியே பச்சை பசேர்னிட்டு. ஸோ நல்லாவே மழை பெய்யும் இங்கே வந்து 2 சீசன்லேயுமே இங்கே வந்து நல்லா மழை பெய்யும் அப்படின்றாங்க. கைஸ், இந்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு அடர்த்தியான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரெக்கிங் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்னும் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போகணும் போல். ஸோ மரங்கள்லாம் ரொம்பவே ஹைட்டாக இருக்குங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இல்லை வந்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது அந்த நீரோட சவுண்டு வந்து நம்ம வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த அருவியில் விழுந்து போகிற தண்ணியோட சவுண்டு தான் இதுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி தண்ணி விழுந்து போகுதுங்க. நம்ம வந்து ஆனால் கொஞ்சம் அன்சேஃபான பிளேஸ் மாதிரி தெரியுது. நம்ம வந்து இஷ்டத்துக்கு எங்கேயுமே குளிக்க முடியாது. ஏன்னா வந்து கால் ஏதாச்சும் உள்ள சிக்கிக்கிட்டோன்னா பிரச்சனை. ஸோ அதனால் எங்கேயாமே தண்ணியை பார்த்த உடனே நம்ம போய் குளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது. பட் ஸ்டில் என்ன, நம்ம வந்து ஃபால்ஸில் போய் குளிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். மெயினாக அங்கே போய் வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கோம். இங்கே வரும்போது அப்படியே இந்த மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் மேலே கிராஸ் பண்ணி அப்படி வர்றதுக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வந்துட்டுருக்காங்க. கைஸ், எப்படி இருக்குது லொக்கேஷன்? செமையாக இருக்கா? நீங்கள் சொல்லணும். நல்லா இருக்கா?
ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சூப்பர். ஆமாம். ஸோ ரொம்ப நாளாக நானும் வந்து இந்த திருமூர்த்தி ஃபால்ஸில் வந்து போய் பார்க்கணும், குளிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. இதாக இருக்குல்ல, இதுதான் போகணும். ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ஃபால்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் தண்ணி எப்படி போகுது பாருங்கள், நல்லா ஃபோர்ஸாகவே போகிறதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துலலாம் நம்ம வந்து குளிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும். மற்றபடி ஃபால்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபால்ஸ்லேயுமே ரொம்பவே அழகாக வந்து தண்ணி விழுது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்மளை வந்து ரொம்பவே டெம்ப்ட் பண்ணுது, இப்போவுமே போய் இது வந்து குளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து போயிட்டு இந்த ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு குளிக்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்த நேரத்துக்கு தண்ணி வந்து நல்லாவே வருதுங்க, ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வந்து குளிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா அப்படி இந்த இடத்துல நல்லா ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், திருமூர்த்தி ஃபால்ஸோட அழகாக பாருங்க, நம்ம வந்து ரொம்பவே க்ளோஸாக வந்துட்டோம். பக்கத்துலேருந்து இந்த ஃபால்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்த நேரத்துக்கு நல்லாவே தண்ணி விழுதுங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவே டெம்ப்ட் பண்ணுது போய் சீக்கிரமாக குளிக்கணும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ் எல்லாமே நல்லா ப்ராப்பராக எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போயிட்டு குளிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்பவே நல்லாவே தண்ணி வருது. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த ஃபால்ஸை. கைஸ், ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து ரிட்டன் போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆமாம், எடுத்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபால்ஸு குளிக்கிறதுக்கு. தண்ணி நல்லா ஃபோர்ஸாக தான் வருது. ஸோ ஒரு ½ நம்ம வந்து குளிச்சாச்சு. நம்ம அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து காந்தலூர் நோக்கி போயிட்டுருக்கோங்க. காந்தலூருக்கு போகிறோமா. ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போயிட்டு மறுபடி 1 கிலோமீட்டர் வந்து நம்ம கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது நடக்கிறதுக்கு. பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆமாம், நமக்கு வேறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. எம்டியாக இருக்கும்போது எடுத்துருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு. ஸோ இதான் இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்றோம். என்ன நிக்கில்? ஹலோ, சூப்பராக இருக்குது. 4 மணிக்கு நல்ல சாப்பாடு. ஹாஃப் பாயில் ஆகுதா? அண்ணா ஒரு ஃபுல் பாயில் ஒன்று சொல்லிடுங்க. சொல்லிட்டேன். சரி, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபால்ஸில் நல்லாவே என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகிட்டுங்க. ஸோ ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து அந்தளவுக்கு பெருசாகவே நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து காந்தலூருக்கு போகிற வழியில் வந்து ஏதாச்சும் ஹோட்டல்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். ஸோ சூப்பராக ஒரு ஹோட்டல் வந்து நமக்கு வந்து செட் ஆச்சு. சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து சூப்பராக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். அது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கௌசிக், நம்ம லஞ்சு 4 மணிக்கு சாப்பிட்ருக்கோம். எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பராக இருந்தது. என்னெல்லாம் சாப்பிட்டோம்? பரோட்டா, ஆம்லெட், ஆஃப் பாயில் எல்லாமே சூப்பராக இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாம் சால்னாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. நம்ம சென்னை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்து டேஸ்ட்டு? சார், அது சென்னை கம்பேர் பண்ணும்போது இங்கே 100 மடங்கு பெட்டர் சார். எல்லாம் கம்பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து ஒரு சின்ன சாதாரண ஹோட்டல் தான். இங்கே வந்து நம்ம பரோட்டா குருமா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருக்காங்க. நாங்களாம் வந்து சும்மா ஒரு பரோட்டா சாப்பிட்லான்னு நினச்சோம். பார்த்தோன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஆளுக்கு 3 பரோட்டா 4 பரோட்டா
ஆம்லேட்லாம் அவ்வளோ சாஃப்டாக போடுறாருங்க. சென்னையில் உள்ளவங்கலாம் சும்மா வேஸ்ட்டு, அந்தளவுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் இந்த ஹோட்டல். இந்த மாதிரி சின்ன அப்புறம் வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்டாச்சு சூப்பராக. இப்போ வந்து மறுபடியும் நம்ம ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா காந்தலூருக்கு போயிட்டுருக்கோங்க. சூப்பராக நம்ம வந்து திருமூர்த்தி ஃபால்ஸில் அழகாக குளிச்சாச்சு. அற்புதமான ஃபால்ஸு. ஸோ நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தண்ணி வர டைமில் வந்து நல்லா குளிச்சுட்டு போங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு காந்தலூருக்கு போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆயிரும் போய் சேர்றதுக்கு. இப்போ வந்து ஏன்னா 4:30 இப்போமே டைமு. போய் ரீச் ஆகிறதுக்கு அநேகமாக ஒரு 6 o'clock ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போக முடியாது நம்ம. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ மக்கள்லாம் நல்லா லஞ்ச் சாப்பிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் சொத்துற மாதிரி இருக்குது எல்லாத்துக்கும்.